மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்டர் மோனோபாலி, விலையில் ஏற்படக்கூடிய விலை பேதம் பார்க்க போகிறோம். விலையில் வந்து சேஞ்சஸ் இருக்குது, அதை வந்து சொல்கிறது தான் இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்டர் மோனோபாலின்னு சொல்லக்கூடியது. டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபாலி இஸ் எ சிங்கிள் என்டிட்டி தட் சார்ஜஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கன்சியூமர். ஹையர் ப்ரைஸ் வில் பி சார்ஜ்டு ஃபார் ப்ரைஸ் இன்எலாஸ்டிக் கன்சியூமர் அண்ட் வைஸ் வெர்சா. அப்போ இங்கே டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு சிங்கிள் செல்லர் தான். மோனோபாலினாலே சிங்கிள் செல்லர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கன்சியூமருக்கு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் போடுறாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கன்சியூமர். இதில் தான் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், விலை பாகுபாடு இருக்குது. அதில் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ ஹையர் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ் இன்எலாஸ்டிக் கன்சியூமருக்கு வந்து ஹையர் ப்ரைஸும், ப்ரைஸ் எலாஸ்டிக் கன்சியூமருக்கு வந்து லோயர் ப்ரைஸும் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். ஃபார் எக்ஸாம்பிள், த ரயில்வே கிவ் டிக்கெட்ஸ் அட் கன்செஷனல் ரேட் டு த சீனியர் சிட்டிசன் ஃபார் த சேம் ஜேர்னி. இப்போ வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ ரயில்வே டிக்கெட்டில் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கன்செஷன் அடிப்படையில் டிக்கெட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சார்ஜு இல்லை, சில பேருக்கு சார்ஜ் கம்மியாக இருக்கும் இல்லையா. அது வந்து பர்சனல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லக்கூடியது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஃபார் த சேம் ப்ராடக்ட். ஒரே விதமான பொருளுக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு விலை விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கன்னா, இந்தியாவில் விற்கக்கூடிய பொருட்கள் வந்து புக்கை விட ஃபாரினில் விற்கக்கூடிய அந்த புக்கோட விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது இந்தியாவில் விற்கப்படக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய விலை வந்து வெளிநாடுகளில் மிக குறைந்த அளவில் விற்கப்படுது. ஆன் தர் பேசிஸ் சைனா ட்ராப்ஸ் இட் குட்ஸ் இன் இந்தியன் மார்க்கெட். அஸ் எ ரிசல்ட், வாட்ச் அண்ட் டாய்ஸ் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் டவுன் தர் பிஸ்னஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, சைனா வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அவனுடைய உற்பத்தி ஃபுல்லாகவே எங்கே கொண்டு வரான், இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரான். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வாட்ச் தயாரிக்கிறவங்க, பொம்மை தயாரிக்கிறவங்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப படுமோசமாயிட்டு. இதான் வந்து ஜாகிரபிக் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். அதாவது லோக்கல் மார்க்கெட்டில் அதிக விலையும், ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து குறைவான விலையும். அதை நீங்கள் பின்னாடி படிக்க போகிறீங்க. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ், அதை சொல்கிறது தான் ஜாகிரபிக் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். அடுத்தது ஆன் தி பேசிஸ் ஆஃப் யூஸ். இப்போ வந்து நம்மளே எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பே பண்ணுறோம் இல்லையா. இப்போ டொமஸ்டிக்னு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க, கமர்ஷியலுக்குன்னு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்தை வச்சு இங்கே வந்து ஒரே இப்போ ஒரு வீட்டில் வந்து 100 யூனிட் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு சார்ஜ் இது வேறு. அதே வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, அங்கே 100 யூனிட்னால் அதுக்கு சார்ஜ் வேறு. அப்போ அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க, ப்ரைஸை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த பேசிஸ் ஆஃப் யூஸை வச்சு சொல்கிறது இது ஒரு டைப் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். Different prices are charged according to the use of a product. For example, lower rates are charged by the Tamil Nadu Electricity Board for domestic uses of electricity, and higher rates are charged for commercial and industrial uses. இதுதான் 3 விதமான ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் டைப் பார்த்தோம். டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். there are the 3 degrees of ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, price discrimination has become widespread in almost all monopoly market. According to ACPQ, there are the 3 degrees of price discrimination. அப்போ அவர் ACPQங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஒரு 3 விதமாக பிரிக்கிறார். அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். A monopolist charges the maximum price that a buyer is willing to pay. அப்போ ஒரு பையர் வந்து என்ன விலை கொடுக்க விரும்புகிறான், அவனோட விருப்பத்துக்கு ஏற்ற அவன் என்ன விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறானோ அந்த விலைக்கு அப்படியே கொடுத்துறது. திஸ் இஸ் கால்டு எ பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு பையர் வந்து வாங்க விரும்பக்கூடிய விலையை அப்படியே வந்து அவன்கிட்டேருந்து வாங்கிட்டாங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறாங்க. திஸ் ப்ரைஸ் வைப்ஸ் அவுட் த என்டையர் கன்சூமர் சர்ப்ளஸ். அப்போ கன்சூமருக்கு கிடைக்கக்கூடிய சர்ப்ளஸ், கன்சூமர் சர்ப்ளஸ் சொல்லுவோம், நுகர்வோர் எச்சம். அதாவது நுகர்வோர் வாங்க நினைக்கும் விலைக்கும் அவர் கொடுக்க நினைத்த விலைக்கும் கொடுத்த விலைக்கும் உள்ள வித்தியாசம் தான் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். த கன்சூமர் இஸ் willing to pay by the consumer actually pay அப்படின்னு பார்த்தா பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் தான் கன்சூமர் சர்ப்ளஸ். அப்போ இந்த மாதிரியான பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் மூலமாக
கன்சூமர் சர்ப்ளஸ் ஃபுல்லாகவுமே யார் எடுத்துகிட்டு போயிடுவா, செல்லர் எடுத்துகிட்டு போயிடுவான். திஸ் இஸ் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சூமர். இது வந்து நுகர்வோர் வந்து அதிக அளவில் சுரண்டுறதான வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஜான் ராபின்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பர்ஃபெக்ட் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபாலி அப்படின்னு ஃபஸ்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை சொல்லியிருக்காரு. செகண்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா, அண்டர் திஸ் டிகிரி buyers are charged prices in such a way that a part of their consumer surplus is taken away by the seller. அப்போ இது மூலயமா கன்சூமர் சர்ப்ளஸ், அதாவது நுகர்வோருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துலேருந்து, அதாவது அந்த பங்குலேருந்து ஒரு பகுதியை வந்து செல்லர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. திஸ் இஸ் கால்ட் as imperfect price discrimination. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா நுகர்வோர் வந்து வாங்க நினைக்கும் விலையை அப்படியே ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனு. இது வந்து நுகர்வோருடைய இப்போ வந்து 200 ரூபாய்க்கு சொல்கிறான், நுகர்வோர் வந்து 150 ரூபாய்க்கு கேட்குறான். இல்லை 150 ரூபாய்க்கு வராது, ஒரு 175 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொன்னால் 175 ரூபா கொடுத்துட்றான். அப்போ அந்த 25 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது இல்லையா, அப்போ அந்த நுகர்வோருடைய கன்சூமர் சர்ப்ளஸ்லேருந்து ஒரு பகுதியை எடுத்துகிட்டு போயிடுறான் செல்லர். அதை சொல்கிறது தான் இங்கே இம்பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறாங்க. இதை ஜான் ராபின்சன் என்ன சொல்கிறாருன்னா, இம்பர்ஃபெக்ட் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபாலி அப்படின்னு சொல்கிறாரு. அண்டர் திஸ் டிகிரி பையர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப். இப்போ என்ன பண்ணுறாங்க, பையரை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்பாக அவங்க பிரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கும் அவங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ இந்த செகண்டு டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் என்ன பண்ணுறாங்க, பையர் குரூப்பை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ப்ரைஸை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா தேட்டர் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ்டு ஃபார் சேம் ஃபிலிம் ஷோ ஃப்ரம் வியூவர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். இப்போ நம்ம தேட்டருக்கே போகிறோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸ் டிக்கெட்லாம் இருக்குது இல்லையா. அப்போ ஒரே சினிமா தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் ரோவுக்கும் செகண்ட் கிளாஸில் உள்ள ஃபஸ்ட் ரோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேருக்குமே ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். அவன் 100 ரூபா கொடுத்து இவன் படம் பார்த்தானா, இவன் 50 ரூபா கொடுத்து படம் பார்ப்பான். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் ரோவும் செகண்ட் கிளாஸில் ஃபஸ்ட் ரோவுக்கும் என்ன பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருந்துற போகுது. இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸை போடுறாங்க. அதுதான் செகண்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். த மோனோபாலிஸ்ட் ஸ்பிளிட் த என்டையர் மார்க்கெட் இன்ட்டு ஃபியூ சப் மார்க்கெட்டாக பிரிக்கிறாங்க. இருக்கிற மார்க்கெட்டை என்ன பண்ணுறாங்க, சப் மார்க்கெட்டாக பிரிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு சப் மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே உள்ள குரூப்பை எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஏஜ் அடிப்படையில், ஆனா பெண்ணாங்கிற செக்ஸ் அடிப்படையில், லொக்கேஷன் அடிப்படையில் வந்து இங்கே ப்ரைஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. இதில் ரயில்வே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு விலையும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மியூசியத்தில் எக்ஸிபிஷனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாமே இந்த தேர்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு டம்பிங்னால் ஒன்றும் கிடையாதுங்க. மோனோபாலிஸ்ட் வந்து தன்னுடைய ப்ராடக்ட்டுக்கான லோக்கல் மார்க்கெட்டில் அதிக விலையும் ஃபாரின் மார்க்கெட்டில் லோயர் ப்ரைஸையும் சொல்கிறது தான் டம்பிங்னு பேர். டம்பிங்னா என்ன அர்த்தம், dumping refers to practice of the monopolist charging higher price for his product in the local market and lower price in the foreign market. அப்போ இது மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மற்ற நாடுகளில் தன்னுடைய பொருட்களை வந்து அதிக அளவில் கொண்டு போக முடியுது. அதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா யாருடைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது, சைனாவுடைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது. என்ன காரணம், குறைவான விலையில் நமக்கு இங்கே அதிக ப்ராடக்ட் அவன் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றான். அப்போ சைனாவுடைய எலக்ட்ரானிக் குட்ஸ், இன்றைக்கி எதை எடுத்துட்டாலும் எலக்ட்ரானிக் குட்ஸ் எதை எடுத்துட்டாலும் மேட் இன் சைனா தான் நம்மளால் வாங்குறதுக்கு கிடையாது இருக்காங்க இல்லையா. இதுக்கு பேர் தான், இந்த முறைக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, டம்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ டு ஆல்.